ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குறிப்பு வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ரீயூஸ் ஐடியாஸும் உங்களுக்காக இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலிஃப்ளவரை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அப்புறம் வேஸ்ட்டான பாக்ஸை வச்சு எப்படி பண்ணலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட் எப்படி தரலாம் அப்படின்றது எல்லா டிப்ஸுமே இது உள்ளே இருக்குது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்புகள் ஆயிரும், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லானது தான். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பருப்பு காலையில் வேக வைப்போங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், பருப்பு வந்து சரியாக வேகாது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெயோ இல்லை ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும், பஞ்சு போல் வெந்துடும். இதிலே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கும் 4 போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா பொரியலுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேஸும் சேவ் ஆகும். தக்காளி வந்து கல் மாதிரி இப்போல்லாம் வருது இல்லைங்களா, அதையும் இதில் வந்து போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சீடு எடுத்துகிட்டே நீங்கள் வேக வைங்க, அப்போ தான் ஸ்டோன் எல்லாம் வராது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது வந்து குலோப்ஜாம் பாக்ஸ், குட்டி குட்டியாக பாக்ஸுங்க இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து கப்பில், அதாவது கேப்பில் ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணால் நம்ம வீட்டில் வந்து பூச்செல்லாம் வராத வாசனையாக இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க, உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த கொசு மாதிரி வரும், அதெல்லாம் தவிர்க்கலாம். அப்புறம் ரூம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணுறேன். கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது பர்ஃப்யூம் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ஃபர்ட் ஆட் பண்ணுறேன். கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ஃபர்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து லவங்கம் ஒரு 2-3 எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஏதாவது பர்ஃப்யூம் இருந்தால் கூட நீங்கள் அடித்து விட்டுடலாம். இப்போ கம்ஃபர்ட் வந்து இந்த 3 ரூபீஸ் பேக் இருக்கும் இல்லைங்களா, அதிலேருந்து பாதி இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் மேலே ஹோல்ஸ் போட்டதுனால நல்ல வாசனையாக இருக்கும். ஆனால் ரொம்ப வாசனை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க. அதனால் நீங்கள் அப்பப்போ வந்து ஏதாவது பர்ஃப்யூமோ இல்லை கம்ஃபர்ட்டோ இந்த மாதிரி போட்டுருங்க. இதில் ஒரு ஏலக்காய் ஒன்றும், அப்புறம் கிராம்பு ஒரு 2-3 போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். ஏலக்காய் வந்து பிரிச்சுடுங்க. அந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகியாச்சு. இன்றைக்கி நான் இதை மட்டும்தாங்க வைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். காலிஃப்ளவர் வச்சு தாங்க பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் கோபி, சில்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரை, இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வித்தியாசமாக பார்க்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலை தாங்க ஆட் பண்ண போகிறோம். 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தது இந்த பச்சை மிளகாய். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோபி, அதாவது காலிஃப்ளவர் வந்து ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இதை வந்து நல்லா பீஸாக்கி ஒரு பாயில் விட்டு எடுக்கும்போது பூச்செல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 கை அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அரிசி மாவும் ஒரு 1.5 கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. கெஸ்ட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள். நாங்களும் கெஸ்ட்டாக போயிருக்கும் போது தான் இந்த ரெசிபி பண்ணாங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி தான் வேக வைக்கணும், பூச்செல்லாம் வெளியே வந்துடும். அது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணி வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது புழுவோ பூச்சோ இருக்கும்போது அதெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஊறட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சிடலாங்க. எண்ணெய் காய வச்சாச்சு. இதில் பொரிச்சு எடுக்கலாம். எப்படி நம்ம வந்து கோபி சில்லிலாம் போடுவோமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மணத்துக்காக இந்த மாதிரி ஒரு கொத்தளவு போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்களேன், அதிலே போட்டுட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும் அந்த கருவேப்பிலை. வாசமும் வந்து இந்த கோபியில் ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிடுங்க. வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்களேன், பொரிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோன்னா கெஸ்ட்டுங்களுக்கு சர்வ் பண்ணலாம். வடைலாம் போடுவோம், பஜ்ஜி போடுவோம், இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. நாங்களும் போயிருந்தோம். எல்லாருமே கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. அப்போ இதை தான் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அடுத்த ரவுண்டும் நாங்கள் பொரிக்க ஆரம்பித்தாச்சு.
இதுலேயே சாஸ் எல்லா சாஸும் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கோபி மஞ்சூரியன் மாதிரியும் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். இந்த மாதிரி வேஸ்டான டேப்லெட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் வேஸ்ட்டான ஒரு 4 டேப்லெட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் காக்ரோச் தொல்லைங்க, அப்புறம் அந்த எறும்பு பூச்சி தொல்லைங்கள்லாம் இருக்குங்களா, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த சிங்க்கில் இருந்து வர மாதிரி தான் தோணுச்சு, அதுக்காக தான் எடுத்திருக்கேன். இந்த சிங்க் ஃபுல்லாக நைட் என்ன பண்ணேன், இந்த டேப்லெட்லாம் கரைச்சி இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த டேப்லெட் வாசத்துக்கே அதெல்லாம் வரதில்லை. இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். அவல் தாங்க எடுத்திருக்கேன். இது என்ன அவல், எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இது வந்து ரெட் ரைஸ் அவல். நீங்கள் வந்து கவனி அரிசி அவல், அப்புறம் பார்த்திங்கன்னா யானை சம்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி அரிசியோட அவல்லாம் கூட வருது. இந்த அவலை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தேங்காய் தாங்க ஒரு 1/2 முடி வந்து துருவி எடுத்துக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஹார்டாக இருக்கவே மிக்ஸி ஜாரில் போட்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி இந்த ஊற வச்ச அவலை வந்து வடித்து இதனோட ஆட் பண்ணிடுறேன். திராட்சை ஒரு பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபனாகவும் கொடுக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம், இதெல்லாம் எடுக்கலாம். அப்புறம் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு. கூட வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது கூட வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியாக இருக்கட்டும், பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி எது வேணாலும் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது வாழைப்பழமோ ஃப்ரூட்ஸ் கூட இதனோட ஆட் பண்ணி கொடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உப்புமாவாக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். இந்த ரெசிபியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி தாங்க எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா கருப்பு சென்னாவும் அப்புறம் கருப்பு உளுந்தும் எடுத்திருக்கேன். பச்சை பயிரும் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அலசி நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் திப்பிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் இதை கழுவி எடுத்துக்கலான்ற. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து பொடியாக அரைச்சி வச்சு கூட நீங்கள் கஞ்சி மாதிரியோ இல்லை தோசை பதம் அந்த மாதிரி தோசையாக கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ எல்லாமே நான் வந்து அலச ஆரம்பிச்சிட்டேன். இந்த ராகிலாம் பார்த்திங்கன்னா அந்த தொலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நல்லா அலசி எடுத்துகிட்டு பிறகு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அப்படியே முளை கட்டி காய வச்சு கூட பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை மாவில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ மண்ணும் தூசியும் இருக்குது. இப்போ எல்லாமே அலசிட்டு இதை எல்லாமே ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டேங்க. நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக தாளிச்சும் எடுத்திருக்கேன். நான் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், காலையில் டிஃபனாக எங்களுக்கு எல்லாம் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே குழிப்பணியாரமாக ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. ஸ்நாக்ஸில் ஒரு 4 நாள் வச்சு அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா காலையில் கூட சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி அரைக்கலாம். அப்படி நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கடலக்கொட்டை பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்களேன் வெந்துடுச்சு. நல்லா திருப்பி போட்டு எடுத்துட்டேன். சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமானது. வாங்க அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாவு தாங்க. தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். காலையில் டிஃபன் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தந்துக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து தோசையாக நான் வந்து போட்டு கொடுத்துட்டேன். சூப்பராக வருது பாருங்களேன். எல்லா வகையானதும் சேர்ந்த ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. நீங்கள் வந்து அதில் ஒயிட் சன்னாவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து வேறு பருப்புங்க கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இட்லியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்நாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. சேனலில் ஆல்ரெடி எல்லாமே மாதிரி டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிச்சிருக்கு, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய வகையான குறிப்பு வகைகளும் சொல்லி நம்மளோட சேனலில் அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கு. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் நிறைய வகையான குறிப்பு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனல் எல்லாமே நம்மளோட தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போட்ட வீடியோ எல்லாமே உடனே தெரிய ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்த்த குறிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை லைக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளோட சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே தெரிய வரும். அதில் ஆல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.